3 மணிக்கு எழுபவன் முனிவன், 4 மணிக்கு எழுபவன் ஞானி, 5 மணிக்கு எழுபவன் அறிஞன், 6 மணிக்கு எழுபவன் மனிதன், 7 மணிக்கு எழுபவர்கள் எருமை என்று சொல்லுவேன். நீங்களாம் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. வாழ்க்கையினுடைய சூட்சுமமே காலையில் சீக்கிரமாக எழுவதில் தான் இருக்கிறது. அருமை நண்பர்களே, தோல்வியை கண்டு துவண்டு விடாதீர்கள். ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்க ஜனாதிபதி ஆவதற்கு முன் அடைந்ததெல்லாம் தோல்விகளே. மின்சார பல்பை கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசன் அதை கண்டுபிடிப்பதற்கு முன் 1000 முறை தோற்றார். 1 தடவை 2 தடவை 100 தடவை 200 தடவை அல்ல, 1000 முறை தோற்றார். அப்துல் கலாம் அவர்கள் ஏரோநாட்டிக் இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஏர்போர்ட்ஸில் அப்ளை பண்ணுறாரு. 23 வேலை காலியாக இருக்குது. இவர் மார்க் 24வது மார்க். முதல் முறை அடைந்தது தோல்வி. ஏவுகணை, முதல் ஏவுகணை தோல்வி. தோல்வியை படிக்கல்லாக்கி வளர்ந்தவர்களும் உண்டு, வெற்றியின் சுமை தாங்காமல் வீழ்ந்தவர்களும் உண்டு. அது என்ன வெற்றியின் சுமை தாங்காமல் வீழ்றது? Your merits are judged only by the results you have produced, not by the efforts you have taken. நீ ஜெயிச்சாதான் வாழ்க்கையில் உன்னை பற்றி இந்த உலகம் பேசும். தோத்தவனை பற்றி நினைக்கிறதுக்கே நேரம் அந்த உலகத்துக்கு. ஏன்? ஓடுகின்ற குதிரையிலே ஜெயிக்கின்ற குதிரையை பற்றி மட்டுமே பேசுகின்ற உலகம் இது. நீ நிரூபித்தால் அங்கீகரிக்கப்படுவாய், நிரூபிக்காவிட்டால் நிராகரிக்கப்படுவாய்.